எல்லா வேட்டையாடி விலங்குகள்னாலும் எளிமையாக வேட்டையாட முடியாத ஒரு உயிரினம் அப்படின்னா அது அலுங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எறும்பு திண்ணிகள் தான். தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய வால் பகுதியில் வச்சுக்கிட்டு இது ஒவ்வொரு இடத்தையும் கூட்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு நாளைக்கு எறும்பு கூட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எறும்புகளை கூட சாப்பிடக்கூடியது. ஆனால் ஒரே கூட்டில் இருக்கிற எல்லா எறும்புகளையுமே சாப்பிடாது, கொஞ்சத்தை மிச்சம் வச்சுட்டு தான் போகும். இந்த உலகத்திலே அதிகமாக வேட்டையாடக்கூடிய பாலூட்டி உயிரினங்களில் இதுவும் ஒன்று. மனிதர்கள் இதை பல தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த அலுங்கினுடைய முழு வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மனிதர்கள் இது மீது என்னெல்லாம் சேட்டை செய்கிறாங்க அப்படின்றதையும் எல்லாத்தையுமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அலுங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு உயிரினத்தை பேங்கோலின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தில்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த 2 இடத்துல மட்டும்தான் இயற்கையாக காணப்படுது. இந்த 2 இடங்கள்லையும் வெறும் 8 இனங்கள் தான் இது காணப்படுது. இது மனிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வரும். இந்த 8 இனங்களில் ஆப்பிரிக்காவில்னாலும் ஆசியாவில்னாலும் இருக்குது. அதில் இந்த ஆப்பிரிக்காவில் 2 பிரிவாக இருக்குது. அதாவது அந்த 2 பிரிவில் ஒன்று மரத்தில் வாழக்கூடியது, இன்னொன்று தரையில் வாழக்கூடியது. ஆசியாவில் இருக்கிறது எல்லாமே தரையில் வாழக்கூடியது. நம்ம இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அலுங்குகள் அப்புறம் சீன அலுங்குகள் அப்படின்னு சொல்லி 2 இனங்கள் இருக்குது. சீன அலுங்குகள் இந்த வடக்கு பகுதிகளில் காணப்படுது. இந்த இந்திய அலுங்கு பரவலாக எல்லா இடத்துலையுமே காணப்படுது. சரி, இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்த்துடலாம். ஒரு ஆண் அலுங்கு, ஒரு பெண் அலுங்கு ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி ஒரு பெண்ணானது அது ஒரு சின்ன ஒரு குழி தோண்டியோ இல்லாட்டி குழி இருக்கிற இடத்துல வேறு விலங்குகள் தோண்டி வச்ச குழிகள்லேயே போயிட்டு ஒரே ஒரு குட்டி தான் போடும். ரொம்பவே அரிதாக 2 குட்டி போட வாய்ப்பு இருக்குது. பிறக்கிற குட்டி அரை அடிக்கு தான் இருக்கும், இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் அதனுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பு நிறமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாகவும் மாற்றப்படும். அது வரைக்கும் ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்குமே அந்த குழிக்குள்ளேயே தான் வச்சு இந்த தாய் அலுங்கானது அதை பாதுகாத்துட்டு இருக்கும். பால் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். 1-1.5 மாதம் கழிச்சு இந்த தாயானது இந்த குட்டியுமே சேர்த்து இது உணவெடுக்க கூட்டு போகும். இதனுடைய வால் பகுதியில் உட்கார வச்சுட்டு இது கூட்டு போக ஆரம்பிக்கும். இது எப்படி உணவு தேடுது அப்படின்னா, இப்போ எறும்பு கூட்டோ இல்லாட்டி கரையான் கூடு இருந்துச்சுன்னா ஒருவித வாசனை வெளிப்படும். இது அதிக அளவு எறும்பு இருந்துச்சுனாலும் அதிக அளவு கரையாக இருக்கும் பொழுது அதன் மீது உண்டாகும் வாசனையை இந்த அலுங்குன்ற இந்த உயிரினத்தால் நுகர முடியும். இந்த நாக்கில் சலைவா, ஒட்டக்கூடிய சலைவா இருக்குது. இதனாலேயே இந்த எறும்புகளோட உடம்போ இல்லாட்டி கரையானோட இதனுடைய உடம்போ இந்த நாக்கில் ஒவ்வொரு தடவை நாக்க விடும் பொழுது 100கணக்கில் எறும்போ கரையானோ ஒட்டிக்கிறோம். இதை அப்படியே விழுங்கக்கூடியது. இதற்கு பற்கள் கிடையாது. நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது நாக்கை உள்ளே விடும்போது இதனுடைய நாக்கில் அந்த ஒட்டும் திரவம் இருக்குது, அதில் மண் துகள்கள்லாம் ஒட்டிக்காதா அப்படின்னு. ஆனால் இது பெருமளவு இந்த உயிரினங்களை மட்டும்தான் ஒட்டக்கூடிய தன்மையில் இருக்குது. அதிக அளவு இந்த மண் துகள்களோ இதெல்லாம் ஒட்டாத அளவுக்கு தான் இதனுடைய பசைத்தன்மை இருக்குது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் ஒட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுவுமே இதனுடைய உடம்புக்குள்ளே போய் செரிமானமாக இல்லாட்டி கழிவு வழியாக வெளியே வந்துடுற மாதிரி தான் இதனுடைய உடல் அமைப்பு இருக்குது. சரி, இப்போ அம்மாவும் பிள்ளையும் சாப்பிட்டாச்சு. மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வரும்பொழுது, அதாவது ஒரு குழி தோண்டி வச்சுருப்பாங்க, அந்த குழிக்கு வரும்பொழுது எதிரிகள் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா காட்டு நாயோ இல்லாட்டி நரி, ஓநாய்கள் இதெல்லாம் பார்த்துருச்சுன்னா உடனே இது என்ன பண்ணுன்னா தன்னுடைய குட்டியை தன்னுடைய வயிற்று பகுதியில் வச்சு சுருண்டு படுத்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய கவசம். என்ன அப்படின்னா இதனுடைய உடம்பு ஃபுல்லாக செதிலாக இருக்கும். இந்த செதில்கள் என்ன அப்படின்னா கெரட்டினால் ஆனது. கெரட்டின் அப்படின்னா நம்மளுடைய நகங்கள்லையோ நம்மளுடைய முடி இதெல்லாமே கெரட்டினால் ஆனது. இதே மாதிரி தான் இதனுடைய செதில்களுமே கெரட்டினால் ஆனது. இது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்குது. ஒரு நரினாலேயோ ஓநாயினாலேயோ இதெல்லாம் கடித்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு போயிடும். சரி, இந்த இடத்துல ஓநாய், நரி இதெல்லாம் விட்டுட்டு சிங்கம், புலி, ஹைனாஸ் இந்த மாதிரி உயிரினங்கள் பார்த்துருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னா, ஒரு புலியே பார்த்துருச்சுனாலும் உடனே இதுவும் தன்னுடைய குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சு சுருண்டு படுத்துக்கிறோம். ஆனாலும் புலியானது அதனுடைய பைட் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமானது. அதனால் இதை தாக்க முற்பட்டாலுமே இந்த கெரட்டின் போன்ற இந்த செதில்கள் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் செய்யும். ஆனாலும் புலியினோட பற்களோ நகங்களோ இந்த கெரட்டினை விலக்கி விட்டு உள்ள சதைக்குள்ளே பட்டுருச்சு அப்படின்னா பெரிய அளவு காயமடை வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி இதனை பிரித்து விட்டு வயிற்று பகுதியில் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதுக்கு நேரமும் தேவைப்படும். அதே மாதிரி நிறையவே உழைப்பும் செலவாக வேண்டியது இருக்கும். புலியினாலும் சரி, சிங்கத்தினாலும் சரி. ஆனாலும் இவ்வளவுலாம் செலவு பண்ண பின்னாடி அதனுடைய கவசத்தை உடச்சி அதை சாப்பிடும் பொழுது சிறிதளவு உணவு தான் இந்த பெரிய பெரிய வேட்டையாடிகளுக்கு கிடைக்கும்.
அதனாலேயே பெருமளவு சிங்கமோ புலியோ இல்லாட்டி ஹைனாஸோ இதெல்லாம் நினச்சா இதை வேட்டையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இதை சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் உணவு கிடைக்கும் அப்படின்றதுனால பெரிதளவு விரும்புறது கிடையாது. ஆனால் புலிகளோட உணவு பட்டியலில் ரொம்பவும் அரிதாக இந்த அழுங்குன்ற இந்த உயிரினம் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை வேட்டையாடிடுச்சு அப்படின்னா இந்த கதை இங்கேயே முடிஞ்சது. ஒருவேளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா இது தன்னுடைய குட்டியை மறுபடியும் ஏற்றிட்டு போய் தன்னுடைய கூட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த உயிரானது இந்த வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கு. ஒரு 4-5 மாதத்தில் இந்த குட்டியானது முழுக்க முழுக்க தானே சாப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துடும். அந்த நேரத்தில் தன்னுடைய தாயை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஒரு இடத்துல போய் ஒரு குழி தோண்டியோ இல்லாட்டி வேறு குழிகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் தங்க ஆரம்பிக்கும். இதனுடைய குழிகள்லாம் பார்த்துக்கிட்டோம்னா 1 மீட்டர்லேருந்து 3-4 மீட்டர் அளவு கூட இருக்க தான் செய்யும். இந்த அழுங்கு இந்த உயிரினங்கள் தனக்குன்னு ஒரு எல்லை வகுத்து அதுக்குள்ளே தான் வாழக்கூடியது. இது எல்லை பகுதியை குறிக்கிறதுக்கு வழக்கம் போல் கழிவுகளை தான் பயன்படுத்துது. சிறுநீரோ இல்லாட்டி அந்த மலமோ இல்லாட்டி இதனுடைய வாசனை குறிப்பதற்காகவே இதனுடைய உடலில் ஒரு வித சுரக்க ஆரம்பிக்கும். இந்த சுரப்பியை ஒவ்வொரு இடத்துலையுமே தடவிட்டு போகும். இந்த சுரப்பியானது வெறும் வாசனை மட்டும் கிடையாது. இது இன்னொரு அழுங்கனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை அடங்கிய ஒரு பகுதி. என்னென்ன கருத்துக்கள் இந்த வாசனைக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இது என்னுடைய பகுதி, இதுக்குள்ளே நீ வரக்கூடாது. அப்புறம் நான் ஆணா இல்லை பெண்ணா அதையுமே குறிக்க இந்த வாசனையை பயன்படுத்துது. அப்புறம் இது இனப்பெருக்கத்திற்கான காலம், அதற்குரிய வாசனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாசனையை வச்சையும் தகவல் தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. அதே மாதிரி ஒரு அழுங்கானது இன்னொரு அழுங்கோட இடத்துக்குள்ள அத்துமீறி போகாது. ஒவ்வொருத்தவங்களும் ஜென்டில்மேன். வாசனை இருந்துச்சா அது தனக்குன்னு ஒரு இடத்த தேடி அங்கே தான் போகும். இந்த உயிரினமானது உணவு தேடும் பொழுது ஒரு நாளைக்கு 20,000-லேருந்து 2 லட்சம் அளவுக்கு எறும்புகளையோ கரையான்களையோ இதெல்லாம் வேட்டையாடக்கூடியது தான். அப்புறம் இது ஒரே கூட்டில் இருக்கிற எல்லா எறும்புகளையுமே இல்லாட்டி எல்லா கரையான்களையுமே காலி செய்கிறது என்றைக்குமே கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு விட்டுட்டு அடுத்த கூட்டை தேடி போக ஆரம்பிச்சிடும். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல உணவு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக, இந்த எறும்புகளும் பெருகணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உணவு எடுத்துட்டு அப்புறம் வேறு பக்கம் போய் அடுத்த எறும்புகளை தேட ஆரம்பிச்சிடும். இப்படி தனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இது வச்சிருக்கு. அப்புறம் இந்த அழுங்கானது பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் வரைக்குமே ஆகுது. அதன் பின்னாடி இனப்பெருக்க காலம் வரும்பொழுது பெண்கிட்ட இருந்து ஒரு வித வாசனை வெளிப்படும். இந்த வாசனையை நுகர்ந்து ஆண்கள் வந்து அந்த காலத்தில் மட்டும் தன்னுடைய எல்லையை விட்டுட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்போ போகும்பொழுது பெண்ணினுடைய வாசனை, அதுவும் குறிப்பாக இனப்பெருக்கத்திற்கான வாசனையை பெண் வந்து வெளியிட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சோதிச்சு அங்கே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் அழுங்குடன் இந்த ஆண் அழுங்கு வந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன, இந்த பெண் அழுங்கானது 65 நாள்லேருந்து 70 நாட்கள் வரைக்குமே கர்ப்பம் தரித்து 4-5 குட்டிகளை ஒரு பள்ளத்துக்குள்ளே மறுபடியும் போட ஆரம்பிக்கும். மறுபடியும் இதனுடைய வாழ்வியல் இப்படி இருக்குது. அழுங்குன்ற இந்த ஒரு உயிரினத்துக்கு மிகப்பெரிய எதிரிகள் அப்படின்னு பெருசாலாம் சொல்லிட முடியாது. எப்போவாது புலிகளாலோ இல்லாட்டி சிங்கத்தினாலேயோ தாக்கப்படலாம். ஆனால் மிகப்பெரிய எதிரி ஒருத்தன் அப்படின்னா அது மனிதர்கள் தான். 2015 2025 இந்த 10 வருஷ காலத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான அழுங்குகளை மனிதர்கள் வேட்டையாடி இருக்காங்க. எதற்காக அப்படின்னா இதனுடைய மாமிசத்திற்காகவும், இதனுடைய மாமிசம் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னும், இதனுடைய அந்த செதில் போன்ற அமைப்பு தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இதை வந்து புற்றுநோய்க்கு மருந்தாகவும், எய்ட்ஸுக்கு மருந்தாகவும், ரத்தத்தை சுத்தப்படுத்துவதாகவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நகங்களுக்குனே ஒரு பெரிய தப்பான ஸ்டடிஸ் வச்சுருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலே இந்த குடும்பத்தில் இருந்த இந்த 8 இனங்களுமேவும் அழிவின் விளிம்பில் உள்ளது. அடே 6 கோடி வருஷமா அக்கடான்னு வாழ்ந்துட்டு இருந்துச்சுடா. அதை பிடிச்சி சூனியம் பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யான பொருளைகளை வச்சு சாகடிச்சிட்டிங்கடா. நான் 4-5 குட்டிகள்னு சொல்லி தப்பாக சொல்லியிருப்பேன். முன்னாடி சொன்னது தான் சரி, அதாவது ஒரே ஒரு குட்டி தான் போடும். இதை நீங்கள் சரியாக கவனித்து 2வது தடவை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய புத்திசாலி தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும்.